வந்தாரு சார்னு போயிட்டான்னு சொன்னாங்க. நான் பார்க்கல. வந்தாருன்னு கார் உள்ளே இருந்தாரு சொல்றாங்க. நம்ம பார்க்கல. நடிகர் விஜய் வந்து உங்க தொகுதியில வந்து போட்டி போடுறாரு. பெரம்பூர் தொகுதியில வந்து கலைஞர் அவர்கள்லாம் எப்படி இருக்கு? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? இங்க பெரம்பூர்ல வந்து அவர் ஜெயிக்கிறதுல வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவுதாங்க. விஜய் இங்க ஜெயிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்னா நான் சொல்லுவேன் சார். அவர் இங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்களா? ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் சார். ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாரு, ஜெயிக்கிறது கடுமையான நிலைமை தான். எப்படி சொல்றீங்க? எப்படி மக்கள் இருக்கிற செல்வாக்கை பார்த்தா சொல்றேங்க. நடிகர் விஜய் வந்து உங்க தொகுதியில் வந்து போட்டி போடுறாரு. அதாவது விஜய் வந்து சமுதாய நலன் கருதி அவர் ஒண்ணு நிக்கல, அவருடைய சொந்த நலன் கருதி வராரு, அவ்வளவுதான். சினிமாவில் இருக்கிற பாப்புலாரிட்டியை தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு இருக்காரே தவிர, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, மாசத்துக்கு வந்து 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றது வந்து 1,80,00,000 டார்கெட் இருக்குது. 4 வருஷத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரும். 5 லட்சம் கோடி ரூபாய் அவர் பாக்கெட்ல இருந்தா கொடுப்பாரு. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி வராங்க? இவர் 234 தொகுதி 2 தடவை விசிட் பண்ணாருன்னா சீந்துறதுக்கு நாதி இருக்காது. அவர் வந்திருக்கிறது நல்லதுதான் சார். ஆனா அவரை சந்திக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆக்டரா இருக்கார், பாப்புலரா. அவரை போய் நார்மலா இப்ப இருக்கிற எம்எல்ஏ மாதிரி சந்திக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு காலேஜ் சீட்டா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும், நார்மலாவே அவரை பார்க்க வந்து கூட்டம் அதிகமா இருக்குது. அவர் இங்கே ஜெயிச்சுட்டா அவரை நார்மலாக என்ன போல ஆள் அணுக முடியுமான்னு தெரியல. வெற்றிவேல் நின்னாப்புல அவங்களாம் நிற்கும்போது நார்மலாக ஆஃபீஸ்க்கு வருவாங்க, போகலாம். இவர்கிட்ட நார்மலாக பார்க்கும்போது 10 எஸ்கார்டு, ஒரு சீஃப் மினிஸ்டர்ல எல்லாம் இருக்காப்புல, அதெல்லாம் பார்க்க முடியாது. மக்களோட மக்களாக இல்லை. எங்களோட அடித்தலைவரோட விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது. அதில் நாங்கள் எப்படி தான் இருக்கோம் அப்படிலாம் அவருக்கு தெரியாது. அவருடைய தாக்கம் இந்த இடத்துல பெருசாக இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. எங்கள் இளைஞருக்குனாலும் நான் சொல்கிறேன். அவருடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கு? இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ற நான் நினைக்கிறேன். அறிவு சார்ந்தமாகவும் அனுபவபூர்வமாகவும் இருக்குது. இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க நான் நினைக்கிறேன். ஓட்டு போடுவீங்களா? இல்லை, ஓட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி நான் இல்லை. போட்டி போடுறாரு. பெரம்பூர் தொகுதி கலைஞர் எப்படி இருக்கு? அவர் இதில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து ஒரு நடிகர்னால கூட்டம் வருது. படத்தில் பார்க்க, நேரில் பார்க்கணும் போது எல்லா ஆக்டர்ஸ் ஆசைப்படுவாங்கல்ல. அரசியல் பாரு அனுபவமே இல்லையா? அரசியல் பாரு படத்தில் பேசுகிற மாதிரி தான் வசனம் பேசிட்டு இருக்காரு. எதுக்குமே வந்து இல்லையா அவங்களுக்கு? படத்தில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி நான் ஒன்றா சிங்கிளாக செய்வேன். விஜய்க்குலாம் யாரும் ஓட்டு போடுவாங்க? எதை வச்சு போடுற ஓட்டு அவருக்கு? இப்போ ஓட்டுலாம் போடுற மாதிரிலாம் இல்லை. உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இவ்வளோ நாள் நான் இப்போ தான் வந்திருக்காரு, கொஞ்சம் யோசித்து தான் சொல்ல முடியும், டக்குன்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டிலே விஜய் ரசிகர் தான். நாங்கள் எல்லாரும் விஜய்க்கு தான் போடுறோம். விஜய்லாம் வர முடியாதுங்க. கெப்பாசிட்டி வாங்குறாராம் போய். கெப்பாசிட்டி வாங்கினா ஓகே. அரசியல் பார்வையில் அது நாசமாக போயிடுச்சு அவர் பார்வை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். விஜய் வந்து போட்டிருக்காரு, ஆனால் அவருடைய கருத்து சரியில்லை. இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே யாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இளைஞருக்கு யாரும் படிக்கலை. அதனால் நான் இங்கே வந்து போட்டி போடுறேன்னு அவர் விஜய் சொல்லியிருக்காரு. வந்து ஏற்புடைய கருத்து கிடையாது. அது நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். வட சென்னையில் நல்லா படித்தவங்க, மருத்துவர் இருக்கிறாங்க, வக்கீல் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்காங்க. நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. வட சென்னையில் பெரம்பூரில் நிறைய படித்தவர்கள் இருக்கிறாங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவோம். புது ஆள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பெரிய பர்சனல் சார். அது வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக யாரும் ஒழுக்கம் கிடையாது. யாருன்னா ஒருத்தன் ஒழுக்கமாக வந்து கொண்டாடி சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனலை பற்றி பேச வேணாம். அண்ணாதிமுக சரியில்லை, திமுக சதி திட்டங்கள் 2 பேருமே சரி கிடையாது. இனி எங்கள் எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது. 5 ஓட்டுமே தளபதி விஜய்க்கு தான். இது கலை நிலவரம் எப்படி இருக்குது சார்? இங்கே அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா? சார் அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் கழிப்பாருன்னு சொல்ல முடியும். நம்ம இன்னும் அரசியல் அனுபவம்லாம் இருக்கணும். இவர் இப்போ புதுசாக வந்து எடுத்தவொடனே நான் வந்து நிற்பேன் கழிப்பேன்றது வந்து அது வந்து கொஞ்சம் டவுட் தான் சார். தெரியல சார். சினிமாவில் தான் அவரை பார்த்து வரேன். அரசியல் பார்வையில் என்ன பார்த்துருக்கோம் அவர் இது வரைக்கும்? ஒன்றையும் பார்த்ததில்லை அரசியல் பார்வையில். என்ன மக்களுக்கு வந்து சேர்ந்துக்கிறார்? விஜயகாந்த் தான் சேர்ந்துக்கிறாரு. எஸ்சி தொகுதி அரசு அவருடைய கணக்கு என்னன்னா, பெரும்பாலான எஸ்சியெல்லாம் கிறிஸ்தவத்தில் சார்ந்திருக்காங்க. அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண ஜோசப் விஜய் என்ன கொடுத்துருக்காரு. அப்போ அந்த நோக்கத்தோட தான் அவர் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவர் கணக்கு போட்டு நம்ம இங்கே நின்னோம்னா நம்ம ஓட்டு நமக்கு வரும்னு நினைச்சிடலாம். இன்னைக்கெல்லாம் மக்கள் தெளிவா இருக்காங்க. நான் ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து ஓட்டு போடுறோம் யாரும் இல்லை. அரசியல் பார்ல புதுசா வந்தாரு. நான் வந்தேன் எம்ஜிஆர், எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. அரசியல் வேற, நடிப்புத்துறை வேற. இங்கே ஜெயிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா? 10% கூட இல்லை அவருக்கு. அப்படின்னா விஜய்க்கு வந்து இதுதான் ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. மக்கள்லாம் அந்த அளவுக்குலாம் ஏமாந்து இல்லை. இப்போ எல்லாம் அறிவாளியாக இருக்காங்க. அரசியல் பார்வை எப்படி இருக்குதுன்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா அவர் உள்ளே வந்து என்ட்ரி ஆனால் தான் தெரியும். உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? யாருக்கு? விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? இல்லை, அதெல்லாம் கிடையாது.